அன்பு. அன்பு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. சந்தோஷம். சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. சமாதானம். சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ரோமர் 11:33. தயவு. 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 ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நற்குணம். நற்குணம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியும் உண்மையும் நிலவும். எபேசியர் 5:9. நீடிய பொறுமை. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதில் முடியும் நல்லது. பெருமையாவனை பார்க்கிலும் பொறுமையாவனன் உத்தமான். பிரசங்கி 7:8. விசுவாசம். விசுவாசம். தேவனால் பிற்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. சாந்தம். சாந்தம். அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்று. 1 பேதுரு 3:4. இச்சையடக்கம். இச்சையடக்கம். பந்தயத்துக்கு முன்னிலே இணக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அறிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படியே நடப்பார்கள். கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படியே நடக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:5. நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள். என்னை உனக்கு வேற உண்டாக்க வேண்டாம். ஒரு செல்வத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை நீரிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பைசாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக. கைகளை தட்டலாமா? சொல்றீங்கப்பா.
யாத்திராவும் 20:8. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. யாத்திராகமும் 20:12. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. யாத்திராகமும் 20:7. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமும் 20:8. என்னை அன்றி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. God is good, God is good to me. Yes, God is good. Yes, God is good. Yes, God is good. God is good to you. Yes, God is good. Yes, God is good. Yes, God is good. God is good to all. Hindi
6 பகலில் பகலிலே வீடாயிலும் இரவிலே நிகழாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை 7 கர்த்தருடன் காப்பார் கர்த்தருடைய எல்லாத்தையும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் 8 கர்த்தர் கர்த்தர் உன் போக்கையும் வாழ்க்கையும் என்னென்னைக்கும் விலக்கி காப்பார் ஹalleluya ஹalleluya Thank you
நீங்கள் என்ன சொல்லணும்? ட்ரீனா மேலே வைக்கணும். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ட்ரீ, பிரான்ச்சஸ், புஷ். தப்பாக பண்ணுறீங்க. புரியலையா கேமு? புரியுதுல்ல? சரி, ஒன் மோர் சான்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ணன் இருப்பாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் பண்ண. ஓகேவா? நான் தப்பாக சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகே. ட்ரீ, புஷ், பிரான்ச். ட்ரீ, புஷ், பிரான்ச். தப்பு. அண்ணனே தப்பாக பண்ணுறாரு. அண்ணா கரெக்டாக பண்ணுங்க. பண்ணலாமா? புஷ், ட்ரீ, பிரான்ச், பிரான்ச், ட்ரீ, புஷ். சரி, ரைட். ஓகே. சரி, நான் 1 சொல்லுவேன். 1னா கீழே உட்காரணும். 2னா ஸ்டாண்ட் பண்ணணும். நிற்கணும், அப்படியே நிற்கணும். ஓகேவா? ரெடியா? 1 என்ன பண்ணணும்? வெரி குட். 2னா? 3னா? பார்த்துக்கோ. பில்லோ வேணுமா? சரி, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1. குட்டி பாப்பா, நீ ஒயிட் ஷர்ட், நீ ரொம்ப ஸ்லோ மோஷன்லேயே பண்ணுற பாப்பா நீ. ஓகே. 2, 1, 2, 1, 2, 2. தப்பா பண்ணுறீங்க. எல்லாம் அவுட் ஆகுது. சரி, இங்கே பாருங்க, என் கை பாருங்க. நான் இங்கே வந்து ஸ்டார்டிங், இங்கேருந்து ஆஃபர் தான். ஹலே ஹலே. இப்படி பண்ணால் என்ன பண்ணுங்க? ஹலே. இப்படி பண்ணால் லூ. கம்ப்ளீட் பண்ணால் யா, அலே லூயா. ஓகேவா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் அலே லூயா சொல்லணும். பாதி இது வரைக்கும் வந்தால் இது வரைக்கும் லூ லே அலே லூயா. ஓகே, புரியுதா? ஃபுல்லாக பண்ணால் அலே லூயா. புரியுதா? ரெடியா? கேமை பார்க்கணும்னா வரவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்கலாமா? பாக்குறீங்களா? கேட்குறீங்களா? கேட்கலாமா? எல்லாம் கேட்குதா? நான் பண்ணுவேன், அண்ணன் சொல்லுவாங்க. ஓகேவா? சி, 1 more round. ஓகே, 1 more time நான் சொல்கிறேன், நல்லா பாருங்க. ஓகே, ஃபுல்லாக பண்ணால் எல்லாம் கவனிக்கணும். ஃபுல்லாக பண்ணால் அல்லேலூயா. 1 round ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணான்னு சொல்லணும். ஆஃப் ரவுண்ட் சொன்னால் ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்கள் தான் பண்ண போறீங்க. அலே சார் பண்ணலாம் சார். நான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுங்க சார், நான் சொல்லுங்க. அலே நான் பண்ணிட்டு ஓகே. அலே விவசாயம் நான் அலே திவஸ் போடணும். விவசாயம் அப்படியே சாப்பிடலாம். இன்னும் பெருசா போட போறேன். சரியா? எனக்கு மூச்சு நீ பேசுங்க. இப்படி வாங்க. இப்போ இப்போ சரி, இப்போ ஒரு சின்ன டிராமா பார்க்கலாமா? எல்லாம் பார்க்கலாமா? அப்படியே பின்னாடி தள்ளி போய் கரெக்டா உட்காந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்கெட்டு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும். குட்டீஸ் 1 2 1 2 1 2 3 4 1 2 3 4 2 3 2 3 நல்லது. ஓகே, உட்காரலாமா? சாப்பிடுங்க. ஸ்டைல் ஸ்கெட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? யாரு? ஜீசஸா? கரெக்டா தான் சொன்னேன். எதை பத்தி யாரை பத்தி டிராமா பார்க்க போறோம்? ஜீசஸா?
ஜீசஸை பத்தி என்ன டிராமா போட முடியுமா? ஜீசஸ் பானை பத்தி பார்க்க போறோம், சரியா? ஓகேவா? ஏசப்பா எப்படி பிறந்தாரு அந்த கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், சரியா? நல்லா உன்னதி கவனிக்கணும். வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் அங்க பாருங்க, நல்லா பாக்குறாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? கேள்வி கேட்டா அழகா பதில் சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்புமின்றி இருந்த நேரம். தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியாளே, நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவர் குமாரன் எனப்படுவார். அது எப்படியாகும்? நான் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, ஒரு தேவனிடத்தில் நீங்கள் சொல்லும்படியே எனக்கு ஆக கடவுது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்றிரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்திலிருந்து உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாரும் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். அப்பொழுது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். என் மனைவி பிரசவ வலி வேதனைப்படுகிறார், தங்குவதற்கு இடம் இருக்கிறதா?
டக்கு டக்கு கதை தட்டினேன். என் மனைவி பேசும் வழியில் வேதனை படிக்கிறார். தங்குவதற்கு இடமிக்கிறார். இடம் சத்துக்காக இடம் இல்லை, மாட்டு தொழிலாம் இடம் இருக்கு, எடுத்துக்கோங்க. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, Baby's crying. That's a baby. What's the noise? Okay, here's the song. The star. What color is it? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியால் சுற்றி உடனே கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடக்கிறதை பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை கண்டு குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசன்னம் பண்ணினார்கள். பாப்பா என்ன பண்ணுறாங்க? பாப்பா என்ன மாட்டாண்டாங்க? என்ன பண்ணுறாங்க? பாப்பா யார் மாதிரி பாப்பா இருக்கானே. பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜா வந்து ராஜா என்னது யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆச்சாரியரே, வேத பாரகரே, எல்லாரும் இங்கே வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று பார்த்து சொல்லுங்கள். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் பிறப்பார் என்று எழுதியுள்ளது.
அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசு. நீங்கள் அதை கண்ட பின் நானும் அதை அணிந்து கொள்ளும்படி நீங்கள் அதை கண்ட பின் நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். அப்படியே நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடத்தை வரைக்கும் அவர்கள் முன் சென்றது. இவ்விதமாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நீங்க வேணாம் சொன்னாலும் நாம போடுவோம். வேணும் சொல்லுங்க, அப்பதான் போட மாட்டோம். அப்ப போடுற வேணும் வேணும், நீங்க தான் வேணும். சரி அமைதியாக டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சாம் சாம் அண்ணே சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்கா சார்? நல்லா இருக்கண்ணே. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம் சார். டீ குடிக்கலாமா? டீயா குடிச்சலாண்ணே. தெரியல, அண்ணி சூப்பராக டீ போடுவாங்க. அண்ணி சூப்பராக போடுவாங்க. பாத்தியா அன்னைக்கு எவ்வளோ பாசம் பாத்தியா? ரொம்ப பாசம். பாசமாக தான் பேசுறாங்க அன்னைக்கு. டீ ஒரே டீ, எனக்கும் தம்பிக்கும் ஒரு டீம், அவ்வளோதான். இன்னைக்கு ஹியூமன் சென்ஸ் ஜாஸ்தி. சரி, நம்ம வெளில போய் சாப்பிடலாமா? தம்பி
உனக்கு சாப்பாடு முக்கியமா டீ முக்கியமா? சாப்பாடு தான். என் தம்பி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். சாப்பாடு சரி ரைட்டு சோத்திரம். என்னடா பண்ணிருக்காங்க? சரி தம்பி அவனும் பார்ட்டிசிபேட் பண்ண வெளியே போறான் போலக்கு. எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய பையன் இருக்குது. சாரி எனக்கே தெரியாம வேற பையன் இருக்காரு. மகன் பாருங்க பாசமான பையன். மகன் தெரியுதா? ஒரு நல்ல பையன் தெரியுதா? சாக்லேட் அதான் போதுமா? நீ சாக்லேட் போதுமா? டேட் கேட்டேன். டே கேட்கல 21 நாளைக்கு 22 வெரி குட். 22னா ஃபங்க்ஷன் வீட்ல மண்டேனே உங்க ஃபாதர் அதோட பர்த்டேவா? அப்பாவுக்கு இன்னொரு பேர் ஃபாதர் தெரியுமா? தெரியாதா? நம்ம அப்பா ரோட்ல போறாங்க அப்பாவா? நம்ம அப்பாவை தான் நீங்க அன்னியத்துக்கு கொடுத்துட்டீங்களே. எங்க அனாத ஆசிரமம் நீ கூட சேர்ந்து வாங்க. நான் சொன்ன உனக்கு என்னடா போச்சு புத்தி? நான் கொடுத்தனா? நான் கொடுக்க சொன்னேனா? சரிமா சரிமா பாசமா நமக்குள்ள நாங்க ரெண்டு பேர் தான் கொடுத்தோம். நீ எனக்கு சொன்னாலும் சரி நாளைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் என்ன செலிப்ரேட் பண்ணிடலாம். கம்மியா பண்ணிடலாம். நான் சொல்ல பார்க்கலாம். பர்த்டே கேக்கு பிரியாணி அப்புறம் வந்து டெக்கரேஷன் மட்டன் பிரியாணின்னு அதெல்லாம் டிஃபால்ட். அதெல்லாம் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் கேக்கு டெக்கரேஷன் எல்லாருக்கும் சொல்லணும். முக்கியமா அந்த பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு பக்கத்து வீட்டு மாமா மாமாக்கு சொல்லிடலாம். ஓகேவா? சரி இதெல்லாம் பண்ணிட்டு நான் போய் அப்பாவை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வரேன். ஓகேவா? பண்ணிடுறியா? நான் மாமா கூப்பிட்டு அப்படியே சரி எப்ப வருவீங்க? அம்மா இல்லைங்க இல்லங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டேன். என்னம்மா? எப்ப வருவீங்கன்னு கேட்டேன். நான் போனாலும் நான் திரும்பி வர முடியும். அப்போ அப்படிதாங்க. தேங்க்ஸ்மா. எப்ப வருவீங்க? போமா பாப்பா கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியல. வயசு மாமா மாமா சகாய் பையன் மாமா நானு. சகாயம் பையனா? ஆமா அடையாளமே தெரியலப்பா. எனக்கு வர கண்ணாடி வர எங்க வச்சு? கண்டு தெரியலையா? ஆமாப்பா என்ன பண்றது தெரியலப்பா. கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியலப்பா. எங்கேயா இங்க தேடி தேடி கண்டுபிடிங்க இருக்கும். சரி இன்னைக்கு வந்த விஷயம் என்னன்னா அப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே. அப்படியா? ஆமா அதனால நாளைக்கு வந்து கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துருங்க. ஆமா மாமா சாம்பார் சாதம் தானே மாமா? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே மாமா சரி சரி ஒரு மட்டன் பிரியாணி கேன்சல் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? மட்டன் பிரியாணி சாம்பார் சொன்னியாப்பா? இல்லப்பா சரி சரி கேக் வந்துச்சு சாப்பாடு வந்துச்சு. சரி. மாமா கேட்ட மாதிரி அந்த மாமா வந்துச்சு. ஆமாக்கா கேட்டாரா? ஆமாம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். சரி வேற எல்லாம் வந்துச்சு. சரி நான் அப்பா வந்துட்டாரு. அப்பாவுக்கு நான் போய் பேசிட்டு சரி ஓகே அருளே நல்லா இருக்கீங்களாப்பா? அந்த வசியம் வருது. சாரியா அந்த வசியம் சாரி அப்பா அருளே எப்படி பாருங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறமா நல்லா சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுறப்பா. என்னப்பா அதிசயமா வந்திருக்க? ஒரு வருஷம் ஆச்சு பார்த்தேன். இல்லப்பா அப்பதான் கிறிஸ்மஸ் பண்ணலப்பா. அதான்ப்பா ஒரு வருஷம் முன்னாடி வந்துச்சுப்பா கிறிஸ்மஸ். நியூ இயர் வந்துருப்பா. ஆமாப்பா இப்ப ஏன்பா வந்திருக்க? சொல்லு தொலைப்பா. அப்பா இல்லப்பா நீங்க ரொம்ப பேசுனீங்க. பர்த்டே டெப்டிவா மாத்திடுங்க. அப்படிலாம் பேசப்படாதுப்பா. சரிம்மா. நாளைக்கு வந்து உங்களுக்கு பர்த்டேப்பா. ஆமாப்பா. கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் வச்சுருக்கோம். சரி ஸோ அதான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். வந்து புது ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாம்
சரிப்பா. பக்கத்து வீட்டு உங்க ஃப்ரெண்டு மாமாவே கூப்பிட்டுருவோம். அவனை கூப்பிட்டுருக்கியாப்பா? அவன் ஆமக்கறி எல்லாம் கேட்பானேப்பா, அவனை வேற கூப்பிட்டுருக்கியா? ஆமக்கறி. நல்லது, சரிப்பா, வந்துடுறீங்களா? வந்துடுறப்பா, வந்துடுறப்பா. சார், சரி, சொல்லுங்க. அப்பா கூட்டாச்சு, அப்பா வந்துருவாங்க. கூட்டிங்களா? வந்துடுறா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. எங்க பக்கத்து வீட்டு மாமா கூப்பிட்டா? மாமா அதோ வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டப்பா. மாமா இங்க வா. நல்லா பையன் எங்கப்பா? நீங்களும் என் பையனை தான் பார்க்கணுமா? இல்லை, என் பையன் தான் பார்க்கணும். என் பையன் எங்க போனாரு தெரியல. இதோ எங்க இருக்கிறாரு. அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். வாடப்பா. இவன் தான் என் பையன். பார்த்து நீ போயிடு அந்த பையனா. தேடி எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா வீட்டுக்கு பெரிய பையன் நானு. மட்டன் பிரியாணி சொன்னா நான் அவங்ககிட்டயே போறீங்க. கொஞ்சம் எங்க வாங்க. சரி, எங்க அம்மா உங்க அம்மா கண்டிப்பா. அருளே, அப்பா எப்படி பாருங்க. அதான்ப்பா, நான் இருக்கேன். இப்ப பார்த்தோம். என் பேராண்டியா? என்னப்பா பேராண்டியா எப்படி வளர்த்து வச்சிருக்க? ஓ, இதுதான் என் பேராண்டியா? பேராண்டி, எப்படி பாருங்க. நல்லா இருக்கியாப்பா? ஏன்பா உன் குரல் இப்படி இருக்கு? கேவலமா முடியலப்பா, பேசாதப்பா, வேணப்பா, அப்படி போயிடுப்பா. நீ பேராண்டி, நீ வாப்பா. அருளே, அப்பா, ரொம்ப நாள் வச்சு வீட்டுக்கு வந்துருக்கீங்க. இது யாருப்பா? ஏன் ரெண்டாவது பிள்ளையா? மறந்துப்பா உன்னை பத்தி. சரிப்பா, சரிப்பா. நான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இவரை கூப்பிட்டுருக்கியா? வந்து ஆமக்கறியை வளர்த்து வச்சிட்டியா? ஆமக்கறின்னு வந்துட்டியாப்பா? சரிப்பா, சரி. நீங்க எல்லாம் என்ன கூப்பிட்டீங்க, சொல்லிட்டு கிளம்பலான்னு தான் வந்தேன். ஒரு நாள் எல்லாம் எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த சீரியல் லைட்லாம் போட்டு இந்த பிரியாணி எல்லாம் வச்சு எனக்காக எல்லாம் ரெடி பண்ணிடுறீங்க. ஆனா தினமும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேனே, அது உங்களுக்கு தெரியவே இல்லையாப்பா. இப்போ எனக்காக தினமும் காத்து நிறுறாங்கப்பா. அவங்க நான் போய் பார்க்கணும்ல என் பிறந்த நாளைக்கு. நீங்க என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். என்னை தினமும் வந்து பார்க்குறவங்களுக்காக நான் போய் பார்க்குறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. இல்லப்பா, நான் போயிட்டு வரப்பா. அப்பா, ரொம்ப நன்றிப்பா. போக விடுங்கப்பா, என்ன தள்ளி விடாதீங்கப்பா. இந்த ஸ்கிட் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வந்திருக்கோம். இன்னைக்கும் ஒரு நாள் கிறிஸ்மஸ் ஒரு நாள் தான் வருது. அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டாரு, அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸ்கிட்ல நாங்கள் என்ன சொன்னால் டெய்லி நம்ம ஒரு கிறிஸ்டியனா நான் கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்டியன்னா டெய்லி 3 விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைபிள் படிக்கணும், செகண்ட் ஒன் வந்து ப்ரே பண்ணணும், தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பாக சர்ச் பண்ணணும். ஸோ இது 3மே நம்ம பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த கான்செப்ட். உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ். சரி, இவ்வளோ நேரம் என்னோட அருமைகள்லாம் பொறுத்து கொண்டு இருந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த முதலாவது ஏசப்பாக்கு முதலாவது நன்றி. அப்புறம் பாஸ்டருக்கு முதலாவது நன்றி. வந்து எங்களை பார்த்து கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்த கெஸ்ட்டுகளுக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம். பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு பார்க்கலாம். இந்த நாளிலே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த ஆராதனைக்கு மட்டும் இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த கொண்டாட்டத்தோடு கூட முடியாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியும் தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக இந்த நாளில என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்ததான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலக்கா வேற யாரும் இல்லை, நம்ம மகேஷ் சாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய
யூஎஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வரும்போதுமே இங்கே வரதுக்கு நாங்கள் அழைப்பு உண்டு. ஆனால் அவங்க சூழ்நிலைகள் மொத்தம் அவங்க இந்த சென்னையில் இந்த டைம்ல இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இந்த வருஷம் அவங்க இருக்கிறதுனால சொன்ன உடனே நான் கட்டாயம் வரேன் தம்பி அப்படின்ட்டாங்க. அதனால இந்த நாளிலே அவர்கள் நம்ம நடுவில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நேரத்தை இது பண்ணாங்க அவங்க கையில் கொடுக்குறேன். சொற்ப நேரத்தினுடைய வார்த்தையை கொடுத்து பிறகு நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம முடித்து கடந்து போவோம். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தம் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இங்கிருந்து போகும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா இந்த செய்தி முடிஞ்ச உடனே யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரா? நிச்சயமா வருவாரா? அவர் வந்தா என்ன தருவாரு? நீங்க சத்தம் பண்ணீங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா அங்கேயே இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா இருக்க பாருங்க. வெரி குட். மே காட் பிளஸ். இப்பொழுது நம்ம அக்காவை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு அன்புள்ள ஏசையா அந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? சரி, நம்ம பாடுவோம். அன்புள்ள ஏசையா உன் பிள்ளை நாளையா. உங்களை பத்தி நம்ம பாட போறோம். சரியா? ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஓகே, நமக்கு எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்திலையும் நம்ம ஏசப்பாவை நம்பும் போது நம்மளுக்கு வழி திறக்கும். அப்புறம் நம்ம காடு மேடு ஓடி ஆடு. யாருக்குள்ள கெட்ட குமாரன் கதை தெரியும்? தெரியுமா? அந்த கெட்ட குமாரன் அவங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம், அப்பா இறந்த அப்புறம் தான் சொத்து பிள்ளைங்களுக்கு போகும். ஆனா அவன் என்ன பண்ணா, அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போதே சொத்துல பாதி இந்த வீடு வித்து அந்த பாதி காசு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் விட்டுட்டு அண்ணனுக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துட்டு போயிட்டான். ஊருக்கு எங்கேயோ போயிட்டான். போய் எல்லாம் செலவு பண்ணிட்டான். அப்ப அவங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்கு, அவங்க அப்பா வெளியில ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். டே ஆஃப்டர் டே. ஒரு நாள் கழிந்து அடுத்த வாரம் ஐயோ என் மகன் வந்துட மாட்டானா ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்னையெல்லாம் யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்க கிட்ட நான் ரொம்ப நல்லா பேசுவேனா அப்படின்னா கிடையாது. ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் என்ன நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மளை வெறுத்து ஒதுக்கவே மாட்டாரு. ஓகே, இந்த பாட்டுல என்ன சொல்லுதுன்னா, காடு மேடு ஓடிய ஆடு அப்படின்னு நீங்க வெறுத்துடவே இல்லை அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டு பாடலாம். ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான் பாட போறோம். அன்புள்ள ஏசையா ஏசையா பிள்ளை நாளையா ஏசையா அன்புள்ள ஏசையா ஏசையா பிள்ளை நாளையா ஏசையா வாழ்வெல்லாம் வழி வீரகும் ஆனந்த ஒளி வீரகும் வாழ்வெல்லாம் வழி வீரகும் ஆடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. ஏசப்பா, காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா ஏசையா உன் பிள்ளை நாளையா ஏசையா அன்புள்ள ஏசையா ஏசையா உன் பிள்ளை நாளையா. அடுத்து ஒரு பாடம் பாடலாம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களை மாதிரி நான் குட்டி பிள்ளையா இருக்கிறப்போ குற்றாலத்துக்கு எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க. நான் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில சாரட்டகல் ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ எங்களை குற்றாலத்துக்கு கேம்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு இது. பாடுவோமா?
இந்த பாட்டு யாரை பத்தினா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க உங்களை யாரு உருவாக்குனா? God created you. கர்த்தர் உங்களை உருவாக்கினார். அவரை மாதிரியே உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு அழகோ அந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தரையும் அழகா உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாரையும் பாருங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா அவ்வளவு அழகா இருக்கீங்க. அந்த பாட்டை பாடுவோமா? யாருடைய பிள்ளை நீ எண்ணி பார்த்தாயா? யாருடைய பிள்ளை நீ எண்ணி பார்த்தாயா? சீருடைய தேவ பிள்ளை நீ அல்லவா? யாருடைய பிள்ளை நீ எண்ணி பார்த்தாயா? சீருடைய தேவ பிள்ளை நீ அல்லவா? தேவன் உன்னை தம் சாயலாய் படைத்திட்டாரே. தேவன் உன்னை தம் சாயலாய், அவருடைய சாயல்ல, தேவன் உன்னை தம் சாயலாய் படைத்திட்டாரே. புது கனிகள் தந்து நீ தேவ பிள்ளையாய். புது கனிகள் தான் என்ன? ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிளா நம்ம கொடுக்க போறோம் இல்ல. கனிகள்னா என்ன? பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருக்கிறது ஒரு கனி. அடுத்தவங்களை ரொம்ப லவ் பண்றது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்ம நேசிக்கிறது, இது ஒரு கனி. சரியா? சோ அந்த மாதிரி கனிகளை தந்து நம்ம யாரை துதிக்கணும்? தேவனை. புது கனிகள் தந்து நீ தேவ பிள்ளையாய். புது கனிகள் தந்து நீ தேவ பிள்ளையாய். பாதலத்தில் ஜீவிப்பாய் என்றும் சாட்சியாய். பாதலத்தில் ஜீவிப்பாய் என்றும் சாட்சியாய். நம்ம ஒவ்வொருத்தரும் சின்ன பசங்க இல்ல, நம்ம எல்லாருமே தேவனுக்கு கனிகள். நம்ம அழகா இருக்கிறோமா, நல்லா அப்படி இப்படி இருக்கிறோமா அப்படிலாம் கிடையாது. நம்ம இருதயம் அழகா இருக்கா, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. நம்ம அழகு எங்க இருக்கணும்? நம்ம குணத்துல இருக்கணும். நம்ம சிலர்லாம் சொல்லுவாங்க அவங்கள விட இவங்க அழகா இல்ல, அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த அழகு தேவையில்லை நம்மளுக்கு. எந்த அழகு தேவை? குணம், நல்ல கனி கொடுக்கணும். சரியா? அப்புறம் இன்னொரு வசனமும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 71:6 சங்கீதம் 71:6 என்ன சொல்லுது? நான் ஒரு क्वेश्चन கேட்கட்டா? யாருக்கு ஆன்சர் தெரியும்னு நீங்க கை தூக்கணும். உங்க அம்மாவோட கர்ப்பத்துல நீங்க இருந்தீங்கல்ல, உங்க அம்மாவோட கர்ப்பத்துல இருந்தீங்க, உங்களை வெளியே எடுத்தது யாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுமா? நீ சொல்லு. நல்ல அழகா கிரீடம் போட்டு உட்கார்ந்துருக்குற, நீ சொல்லுமா? டாக்டர். கரெக்ட். இன்னொருத்தங்க யாராவது ஆன்சர் வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? உங்க அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ள நீங்க இருந்தீங்க, அப்புறம் நீங்க வெளியே வரும்போது உங்களை எடுத்தது யாரு? டாக்டர். வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 71 வீட்டுல போய் எடுத்து பாருங்க. சங்கீதம் 71:6 நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்ப நம்மளை யார் எடுத்தா? காட் தான் எடுத்தாங்க, கர்த்தர் தான் எடுத்தாங்க. இவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் இல்ல? அவரே நம்மள தாயின் வயிற்றுல உருவாக்குறாரு, அவரே எடுக்கிறாரு. நம்ம வாழ்நாள் பூரா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. ஆதாம் ஏவாளை உருவாக்கினார்ல, ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரு. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரு. அவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு போனாங்க. அதே மாதிரிதான் அந்த ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் வயசானாலும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை என்ன செய்வாரு? தேவன் நம்மளுக்கு தருவாரு, கட்டாயமா தருவாரு. இன்னொரு வசனம் சங்கீதம் 119:24. சங்கீதம் 119:24. இந்த வசனத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு வருத்தமா இருக்கிறீங்க.
என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்னு வந்து ஐயோ எனக்கு அந்த விளையாட்டு ஜாமான் அவங்க வச்சிருக்காங்க, எனக்கு வாங்க முடியாது, ஆனா கொஞ்ச நேரம் அவங்க எனக்கு என் கூடயும் சேர்ந்து விளையாடலாமே அப்படின்னு ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. சில டைம் நீங்க வந்து ஐயோ இந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்னு கூட வருத்தப்படலாம். எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வர மாட்டேங்குதே அப்படின்னு கஷ்டப்படலாம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஏசப்பா கிட்ட சொல்லுவீங்க. இன்னொரு வேற யாராவது ஏதாவது ஆன்சர் வச்சிருக்கீங்களா? தம்பி நீ சொல்லுப்பா. அம்மா கிட்ட சொல்லுவா. உன் பேரு? வெரி குட். நல்ல நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனா நான் சொல்ற ஆன்சர் 119வது சங்கீதம் 24. உங்களுடைய சாட்சியம் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. சாட்சிகள்ங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தை, பைபிள்ல உள்ள வார்த்தைகள். பைபிள் இருக்குல்ல, இதுல வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னது? ஆலோசனைக்காரர். ஆலோசனைக்காரர் நம்ம பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கர்த்தர் வந்து அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை வழி நடத்துவார். நான் ஒரு வேலையில இருந்தேன், ஒரு ஜாப்ல. அப்புறம் அந்த ஜாப்ல இருந்து இல்ல நீ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன இது, நம்ம ஆசையா போய் சேர்ந்தோம், நல்ல ஜாப், நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்படி வேண்டாம்னு சொல்றாங்களே. என்னைய வேற ஒரு ஜாபுக்கு போக சொன்னாங்க. நான் அது போகல, இந்த ஜாப் தான் இருப்பேன்னு சொன்னேன். அதனால அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை, ஸோ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாரமா இருந்தது. அப்புறம் நான் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது அந்த பைபிள் ஸ்டடியில ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, ஒரு 25 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகாரத்தை வாசிச்சு ஆன்சர் எழுதும்போது நான் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு. என்னுடைய துக்கங்கள் மாறிடுச்சு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வயசான அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் தெரியுது. ஆனா நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே வேதத்தை வாசிச்சு ஒருவேளை புரியலன்னா கூட பரவாயில்ல, வாசிச்சுட்டே இருங்க. தேவனுடைய குரல் உங்களுக்கு கேட்கும். பைபிள் வசனம் மூலமா தேவனுடைய குரல் உங்களுக்கு கேட்கும். சரி, இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொன்னேன், யாராவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து நம்மளை எடுத்தது யாரு? ஏசப்பா, கர்த்தர், ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னேன்? நம்ம வேதனையா இருக்கிறப்போ நம்ம ஆலோசனை கேட்கிறது எங்க இருக்கணும்? பைபிள்ல. பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் அதுல இருந்து நிறைய ஆலோசனைகளை கொடுப்பாரு, நம்மளுக்கு நிறைய ஞானத்தை தருவார். சரியா? சரி, வெரி குட். நம்ம ஏசப்பாவை ஜீசஸ் we love you ன்னு சொல்லணுமா? ஜீசஸ் we love you. ஏசப்பா உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மகேஷ் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நாளுக்காக ஜெபிப்போமா? We are going to communicate with the Almighty. Let there be the divine presence. தேவனுடைய சமூகம் இங்கே இருக்குது. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஒருத்தர் கூட கண்ணை திறக்கக்கூடாது. நம்ம ஒரு few minutes ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவருக்கு நீங்கள் எல்லாரும் தேங்க் பண்ண போறீங்க. இன்னும் கண்ணை மூடாதவங்க கண்ணை மூடுங்க. நீங்கள் பேசுறது பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய மனசு இந்த உலகத்து காரியங்களில் ஈடுபட்டு இருக்குன்னா ஆண்டவரோட நீங்கள் தொடர்பில் இருக்க முடியாது. ஒரு சில நிமிஷம் நம்மளை நிதானித்து நம்மளை ஒப்புக் கொடுக்க இந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறேன். Hallelujah. 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 Praise you, Jesus.
உண்மையிலே இந்த கிறிஸ்துமஸ் நேரங்கள் புதிய காரியங்கள் பிரசரிக்க வேண்டும் என்றால் இந்த நொடி உங்களுக்கு சரியான நொடியாக இருக்கிறது. இந்த ஜெப வேளை உங்களுக்கு ஏதுவானதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ நீங்க தேவனுக்கு நேர்கா பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஏசப்பா என் கூட நீங்க இருங்க, எனக்கு எந்த பயமும் இல்லாம பார்த்துக் கொள்ளுங்க. என்னுடைய படிப்புல நல்லா படிக்க கிருபை தாருங்க, நல்ல சாப்பிட உணவு தாருங்க, நல்ல குடும்ப அமைதியும் குடும்பத்தின் செல்வங்களும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பெருகத்தக்க நீங்க ஜெபிங்க. உங்களை போல மாறலன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிறு பிள்ளைகள் போல அந்த குணத்துக்கு மாறலன்னா பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நீங்க இருக்கிறதுக்காக நீங்க இப்போ வாயை திறந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரலோகம் உங்களுக்கு நேராய் செவியை சாய்த்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஜெப வேளையை தேவனை ஆசிரிக்க கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் ஒரே வேளையில அப்பா உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மோடு பேசுகிற உம்மோடு உறவாடுகிற இந்த வேளைக்காக இருக்கிறேன். உங்களுடைய ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களுக்காக ஆண்டவரே நீர் பிரசவி வந்தமா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அண்ட சராசரங்களை நீர் உருவாக்கி சூரியனையும் சந்திரனையும் நீர் உருவாக்கினீரே சிஸ்வா ஆண்டவரே. ஆனா எங்களை மட்டும்தான் உங்களுடைய சாயல்ல நீங்க உருவாக்கினீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. நம்ம எவ்வளவு அவருடைய சொந்த குமாரனை நம்மளுக்காக சிலுவையில பலி தந்து அந்த இரத்தத்தின் நிமித்தம் நம்மளை மீட்டுக் கொண்டார். நம்மளை மீட்கிறதுக்காகவே மரிக்கிறதுக்காகவே பிறந்த தேவன். அவருடைய அன்பை ஒரு விசை நீங்கள் அமைதியாயிருந்து ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்லுங்க. தேவன் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். இந்த வேளையில ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின இந்த வேளையில தேவன் ஒவ்வொருத்தரும் உடைய வாழ்க்கையிலும் உங்க பக்கத்துல இருந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது நான் உணர்றேன். இதுவரை கிடைக்காத விடுதலைகள் இனி உங்களுக்கு கிடைக்கிறது. திறக்க முடியாத வாசல்கள் திறக்கப்படுகிறது. கிடைக்காத சமாதானம் அதற்கான வழிகள் திறக்கிறது. எண்ணி முடியாத நன்மைகளை நீர் பெற்றுக்கொள்ள ஸ்லாக்கியமாயிருக்கிறது. வேதத்துல நம்ம வாசித்தது போல வேத வசனமே இன்றைக்கு மட்டும் இல்லாம என்றைக்கும் தேவன் நம்ம இருதயத்துல தங்கி இருக்கிறவரா இருக்கிறார். ஒருபோதும் அவரை விட்டு விலகாதபடி நான் இருப்பேன் என்று முடிவோடு வாழ்வில் உயரத்திலும் சரி தாழ்விலும் சரி என் தேவனை விட்டு நான் விலக மாட்டேன். நான் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். நித்தியத்தின் வாழ்வை எனக்கு நிச்சயப்படுத்தியிருக்கிற அந்த தேவன் அவரோடு கூட நான் இருப்பேன். இன்று நாம் கேட்ட வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேத வசனத்தின் ஆண்டவரே நிகழ்வுகளை இன்று நிகழ்த்தி காண்பிச்ச இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அதை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற உங்கள் துணைவியருக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்த பொழுதும் கூட தேவ அன்பில் தங்கி இருக்கிற இந்த குடும்பத்துக்காக தேவன் வழி நடத்தின காரியங்களுக்காக அந்த துதிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனை துதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இன்றோடு அல்லது இந்த சீசனோடு முடிகிறதா இல்லாதபடி தினம் தினம் கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் நாம மகிமைப்பட ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. வெரி இம்பார்ட்டன்ட் டைம். நேரம் போயிடுச்சு, வேகமாக நம்ம போவோம். ஒரு பிள்ளைகள் எல்லாரும் அமைதியாக இருக்க நேரத்தில் ஒரு சாங் பாடுற நேரத்தில் யார் வருவாங்க? கிறிஸ்மஸ் தாத்தா வரணுமா? நீங்களும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்களா? நீங்க கையில சாவி எல்லாரும் கிஃப்ட் வேணுமா? வேணுமா வேணாமா? அப்படி எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம். எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காரணும். அப்பதான் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தருவாரு. ஓகேவா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, ஒரு
பண்ணி ஒன்று வரலையா? பிள்ளைங்களாம் அப்படியே கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. பின்னாடி கொடுக்க சொல்லிட்டேன். பெரியவங்க மாத்திரம் கொஞ்சம் இருக்குபடி அன்பை கேட்கிறேன். கேரல் ரவுண்ட்ஸும் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. கலைவாணிஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. கலைவாணிஸ்க்கு வாங்க. சதீஷ் பேருங்க. வாங்க. சஜினிஸ்ட் எப்படி வாங்க. கீதாக்கா வாங்க. சரண்யா வந்துருங்க. இவங்க 5 பேரும் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ்க்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. ரொம்ப பிரயாசப்பட்ட எல்லாருக்கும் நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய சொன்னாங்க கேட்கிறேன். May they put a lot of effort. உங்களுக்கும் லெசன் சிஸ்டர் அன்பு அம்மா வாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு பகுதியில போய் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை போய் சந்திச்சு அவங்கள வீடா போய் கூப்பிட்டு அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் நடத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம நல்ல ஒரு கரங்களை கட்டுவோமா? கட்டுவோம். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இவங்களுக்கு எல்லாருக்கும் அருமையான அண்ணன் அகிலா கொஞ்சம் முன்னாடி வந்து அண்ணன் ஜான் சைலஸ் அவர்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டு தேதி ஃபேமிலி கேரல் சிங்கிங் தாராளமா குடும்பமா வந்து என்ன செய்யலாம், பாடலாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எங்கள் மத்தியிலே நீ வாசமாய் இருக்கிறீர். அதற்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே, எங்களுக்காக இயேசுவை நீர் இந்த உலகத்திலே கொண்டு வந்து குழந்தையாக பிறந்த இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அப்பா, உங்களுடைய நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் நீர் கழுவி எங்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறீர். நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர நீர் ஒருவரே வழி அப்பா. எங்கள் பாவங்கள் உங்களுடைய ரத்தத்தினால் எல்லாம் சுத்தமாகி நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே வர தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, தாய் தகப்பன் யாரா இருந்தாலும், பாட்டி தாத்தாவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீர் பேர்க்கராய் நீர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய கடைசி பரியந்தமும் நீர் அவங்களோடு கூட இருந்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் மட்டுமல்லாமல் அவங்க ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொண்டு பரலோக ராஜ்யத்திலே என்றென்றும் வாழ நீர் உதவி செய்கிறேன். தேங்க்யூ காட். இப்பொழுதோ இங்கே வந்திருக்கிறாங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தர் தலை மீதும் கரம் வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இப்பொழுதோ உட்கொள்ள போகிற அந்த உணவுக்காகவும் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த உணவை செய்தார்களோ அவங்களை ஆசீர்வதியும். அந்த பொருட்கள் எங்கெல்லாம் இருந்து வந்ததோ, அந்த தக்காளி எங்கேயோ யார் வீட்லையோ விளைந்திருக்கலாம், யார் பொருட்களையோ எல்லாரையும் ஆசீர்வதியும். தேங்க்யூ காட் ஃபார் லிஸ்னிங் டு आवर பிரேயர்ஸ். ஒவ்வொருத்தருடைய வேதனையிலையும் அவங்களை கூப்பிடும் பொழுது நீ ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ காட். We love you God. We ask all this in the mighty name of Jesus Christ. Amen. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் சதா காலம் அனைவரோடும் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருப்பதாக. ஆமென். இப்ப அவங்க கூட தாத்தா